சோ நம்ம இப்போ வந்து ஆண்டவர சார்ந்து கொள்றத பத்தி நம்ம பார்க்கிறோம். நம்ம நினைக்கலாம், நான் ஆண்டவர சார்ந்துட்டு தானே இருக்கேன். இதுல என்ன புதுசா என்ன நம்ம பார்க்க போறோம்? நான் அவர் இல்லாம நான் எப்படி இருப்போம்? அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா இன்னும் அதிகமா எப்படி சார்ந்து கொள்றது? இன்னொன்னு வந்து அவரையே சார்ந்து கொள்றது எப்படி? அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஆ நம்ம வந்து எப்போதுமே அந்த பேட் எக்ஸாம்பிள்க்கு ஒருத்தங்கள எடுக்கணும் அப்படின்னா, ஒரு காங்கிரிகேஷன் ஒரு கூட்டமா ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருப்பாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள். அவங்கள நம்ம ரொம்ப ரொம்ப மோசமானவங்கன்னு ஒதுக்கிற முடியாது. ஏன்னா, அவங்க நமக்கு நிழலாட்டமா தான் இருக்காங்க. நம்மகிட்டயும் அதே மாரி நெறைய காரியங்கள் இருக்கிறதுன்றதுனால தான் அந்த ஜனங்கள குறித்து ஆண்டவர் வேதத்துல போட்டிருக்காரு. யாத்ராமகம் யாத்திராகம புத்தகம் 24வது அதிகாரம். பைபிள் கையில இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. 24:18 இதுல வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா, 24:18ல மோசே வந்து கூட்டிட்டு வந்துட்டார் ஜனங்கள. யோசிச்சு பாருங்க அந்த அந்த ஜனங்களோட மைண்ட் செட்டு, அந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப காலமா அடிமையா இருக்காங்க. 400 வருஷம் அடிமையா இருக்காங்க. அடிமையா இருந்து வெளிய வராங்க. அவங்க பொறந்தப்பவே அடிமைத்தனம் தான். வேலை செஞ்சு தான் பழக்கம். எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அப்படி இருக்கிறப்ப அவங்க வெளிய வரப்பவே நெறைய பொண்ணோடும், நகையோடும் வராங்க. என்ன சொல்றது? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அந்த மாதிரி இருக்கு. அவங்க அந்த பொண்ணு வந்து அவங்க மைண்ட்ல இருந்துட்டே இருக்கு. அந்த காசு, அந்த நகை அவங்க மைண்ட்ல இருந்துட்டே இருக்கு. அவங்க அங்கருந்து வெளிய வராங்க. வந்ததுக்கப்புறம் மோசே ஒவ்வொரு ஸ்டேஜா கூட்டிட்டு வராரு. செங்கடல பிளந்து வராங்க. இப்படி ஒரு அதிசயம் யாருக்குமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள சுத்தி இருக்க ஜனங்கள்லாம் ஆண்டவர விசுவாசிக்கிறாங்க. பயப்படுறாங்க. நம்ம ராகாப் குறித்து 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ராகாப் வந்து இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்ட உடனே, ஆண்டவர் எவ்வளவு அதிசயமா கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்றத கேள்விப்பட்ட உடனே, ராகாப் வந்து ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இப்படி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம், அந்த அற்புதத்த ருசி பார்க்காதவங்க எல்லாம் கேள்விப்பட்டு ஆண்டவர விசுவாசிக்கிறாங்க. ஆனா அந்த ஜனங்கள் அந்த தேசத்துல இருந்து வரும்போதே பாருங்க அற்புதத்தோட தான் வந்தாங்க. அந்த 10 வாதைகள்ல ஆண்டவர் அழகா பாதுகாத்து, அது ஒரு ட்ரெய்னிங் அவங்களுக்கு. இப்பவாது என்னைய புரிஞ்சுக்கோங்க. நான் எவ்ளோ சர்வ வல்லமை உள்ள தேவன்னு என்ன புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி அவ்ளோ ட்ரெய்னிங் குடுத்து கூட்டிட்டு வராரு. இந்த கூட்ட மக்கள. மோசே அழகா வழிநடத்தி கூட்டிட்டு வராரு. இப்போ மோசே வந்து ஆண்டவர் கூட மலை மேல ஏறி 40 நாள் இருக்காரு. ஆண்டவரோட கட்டளைய வாங்குறதுக்காக மோசே 40 நாள் இருக்காரு. ஆ யாத்திராகமம் புத்தகம் 24வது அதிகாரம் 18வது வசனம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மோசே போயிடுறாரு. மலை மேல ஏறி போயிடுறாரு. ஆண்டவர் கூட ஒரு அருமையான ஒரு சூப்பரா இருக்கும்ல. ஆண்டவர் கூட தனியா இருக்கிறது. நம்மளும் சில நேரத்துல என் ஆத்துமாவே நீ வந்து வானத்தை நோக்கி பறந்து போன்னு சொல்லி சங்கீதத்துல சொல்லியிருக்கோம். அதே மாரி எங்கேயாவது மேல போய் ஆண்டவர் கூட இருக்கலாமா? அந்த பிரச்சனை எல்லாம் மறந்துட்டுன்னு நமக்கு இருக்கும்ல. அந்த மாரி ஒரு மோசேக்கு ஒரு அழகான அனுபவம் கிடைக்குது. 40 நாள் இருக்காரு. ஆ தொடர்ந்து நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இந்த உடன்படிக்கை பற்றி எப்படி செய்யணும், அந்த கற்பனைகள் எல்லாம் 618 கற்பனைகள் மொத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மெயினானது அந்த 10 கற்கட்டளை. அது இல்லாம இப்படி எல்லாம் நடந்திருக்கு. பலி எப்படி இடணும், எல்லாம் அழகழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. கீழ என்ன நடக்குது அப்படின்னா, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது, அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். உடனே வந்து ஆரோன் வந்து நகையெல்லாம் கேட்கிறாரு. இந்த சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஜனங்கள் வந்து அங்க இருந்து வராங்கல்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்தே யார் அவங்களுக்கு அற்புதம் செஞ்சு கூட்டிட்டு வரா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மோசே. மோசே, ஆரோன் 2 பேர் இருக்காங்க. ஆனா மெயினான கேரக்டர் மோசே தான். மோசே தான் வழிநடத்தி கூட்டிட்டு வராரு. செங்கடல பிளக்கறதுக்கு, வானத்துல இருந்து மன்னா வருது. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் மோசே குடுத்துட்டு இருந்த உடனே, இந்த ஜனங்கள் வந்து என்ன ஆயிடுச்சு, மோசேயவே சார்ந்துக்கிட்டாங்க. அவர் சொல்றத கேட்டுட்டு, அப்படி அப்பவும் அவருக்கு எதிரா கலகம் பண்ணாங்க. அது வேற விஷயம். ஆனா அவங்களுக்கு வந்து ஆண்டவரோட அன்ப புரிஞ்சுக்கவே இல்ல. மோசே வழியா ஆண்டவர் தான் இத செய்றாருன்றத புரிஞ்சுக்கவே இல்ல. அவரையே சார்ந்திருந்தாங்க. லாஸ்ட்ல இப்ப அவர காணோம். 40 நாள் காணுனோனே, ஒருவேள செத்து போயிட்டாரோ! அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துருச்சு உங்களுக்கு. அப்ப என்ன பண்றது? நம்ம எப்படி போறது இத தாண்டி? ஆண்டவர் உங்க கூட இன்னும் வந்து நம்ம பார்த்தோம்னா தெரியும். மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் அவங்க கூடவே இருக்கு. ஏன்னா செங்கடல் கடக்கும்போது, அந்த மேகஸ்தம்பம் வந்து நடுவுல நின்னுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் இருக்கு. ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனாலும் அந்த ஜனங்கள் வந்து மோசேயே சார்ந்துட்டு இருந்ததுனால, மோசே இல்லாததுன அவங்க ரீப்ளேஸ் பண்றாங்க. யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு வரணும். மோசே மட்டும் இல்ல, ஆண்டவரே ரீப்ளேஸ் பண்றாங்க அவங்க. ஏதாவது ஒரு
ஒண்ணு பண்ணுங்க. அப்பதான் நாங்க அத பிடிச்சுட்டு நாங்க போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எல்லா ஜுவல்ஸையும் கழட்டி குடுக்காங்க. குடுத்துட்டு வந்துட்டு 4வது வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேலரே 4வது வசனத்தோட 2ண்ட் பார்ட். இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே. அதிலே முடிஞ்சிருச்சு. அப்படி சொன்ன உடனேவே வந்து ஆண்டவருக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும்ல. என்னடா நான் உங்கள இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ என்ன சார்ந்துக்காம இருக்கிறியே! மோசேய சார்ந்துட்டு இருந்ததே தப்புதான். அடுத்தது ஒரு ரீப்ளேஸ்மென்ட். எதையாவது ஒண்ண புடிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்கள் ஒரு முடிவு எடுக்குறாங்க. அப்படி பார்த்தா அவங்க கையில இருக்கிறது என்னன்னா, அந்த நகைகள். சில நேரத்துல நம்ம அப்படிதான் டிசிஷன் எடுக்கிறோம். நான் சேர்த்து வச்சுட்டேன். என் கடைசி காலத்துக்கு இது போதும். இத புடிச்சுட்டு நான் இத போயிருவேன். அப்படின்னு சொல்லி சில நேரம் நம்ம நெனைக்கிறோம். சில நேரம் நம்ம வேற எதையாவது ரொம்ப நம்ம சார்ந்துட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில. ஆ எங்க அம்மா, அப்பா இருக்காங்க. எங்க அம்மா, அப்பா கிட்ட நெறைய சொத்து இருக்கு. எனக்கு பெருசா எந்த கவலையும் இல்ல. நான் இத பிடிச்சுட்டு போயிருவேன். என் படிப்பு இருக்கு எனக்கு. நான் இத வச்சுட்டு போயிருவேன். ஏன்னா கல்யாணம் இப்போ நெறைய இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்டின்னா என்னன்னா, இந்த சோசியல் மீடியா இருக்குல்ல. Instagram, Facebook இதுல கன்டென்ட் கிரியேட் பண்றவங்க. இந்த Instagramல வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிக்கக்கூடிய கன்டென்ட்லாம் வரும்ல. அப்படியே வீடியோ வரும். ஒரு நல்ல ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சுன்னா, உடனே அத பேக்கிரவுண்ட்ல போட்டு இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ற மாரி நெறைய வீடியோ போட்டிருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் பார்த்த உடனே நமக்கெல்லாம் என்ன தெரியும்? என்ன தோணும்? கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்குலாம் என்ன தோணும்? இப்படிதான் இருக்கும்ல மேரேஜ் லைஃப் எவ்ளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கற்பனையில போவாங்க. ஆனா அது ரியாலிட்டில அது நடக்காது. அது வேற விஷயம். கல்யாணம் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க? ஆ நீ எல்லாரும் எப்படி இருக்காங்க? நீங்க மட்டும் எப்படி இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி அவங்க கூட சண்டை போடுவாங்க. இதான் நடக்கும்ல. இந்த மாதிரி முன்னாடிலாம் என்ன நடக்குது உலகத்துல நமக்கு தெரியாம இருந்துச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு வெளிய தெரியுது. அதுவும் கரெக்ட்டானது. அவங்க வீட்ல என்ன சண்டை போடுறாங்கன்னு தெரியாது. ஆனா மீடியால பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல போஸ்ட் குடுப்பாங்க. பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற மாரி போடுவாங்க. நெறைய ரீல்ஸ் போடுவாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, மனைவி வந்து ரொம்ப கணவர சார்ந்திருக்கிற மாரி, அப்படி ஒரு பிம்பம் வந்து காட்டிட்டு இருக்காங்க. நான் அழுதேன்னா, எனக்கு ஃபீல் வந்துச்சுன்னா, உடனே நான் அவங்ககிட்ட போயிருவேன். அவங்க தான் என்னோட சேஃப் ஜோனு. அவங்களால எல்லாம் முடியும். அவங்க ஹி இஸ் மை மேன் அப்படிங்கிற மாரி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறாங்க. ஆனா ரியாலிட்டில நம்ம வந்து ஒருத்தர மட்டும் தான் தைரியமா நம்ம அப்படி சொல்ல முடியும். ஆண்டவரே நான் உங்கள சார்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அவங்களும் பலவீனமான பாண்டம் தான். இல்ல நம்ம ஸ்திரீகள் உண்மையிலே பலவீனமான பாண்டம் தான். ஆனா அவங்க கிட்டயும் ஒரு சில விஷயங்கள் அவங்களும் மனுஷங்க தானே. மனுஷன் வந்து புல்லுக்கு ஒப்பிடுது பைபிள். அவங்க கிட்டயும் சில பலவீனம் இருக்கும். நம்ம அவங்கள சார்ந்து இருக்கும்போது, நம்ம ஒரு புல்லு மேல சார்ந்தா என்னங்க ஆகும்? எதாலயும் ஸ்ட்ராங்கா நிக்க முடியாதுல்ல. சோ, சில நேரங்கள்ல அப்படிதான் ஆகும். யாரையுமே சார்ந்து இருக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நம்மளோட நம்பிக்கை மெயின் வந்து யார் மேல இருக்கணும்னா, ஆண்டவர் மேல தான் இருக்கணும். இந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, மோசே மேல ஃபுல்லா சார்ந்து இருந்தாங்க. சில நேரம் நம்ம ஒரு சபையா போகும்போது, ஆ ஒரு பாஸ்டரோட வழிநடத்துதல்ல நம்ம இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா, ஆண்டவர விட நம்ம பாஸ்டரையோ, இல்ல பெரிய மூத்தவங்களையோ, அப்பாவையோ அ நம்ம சார்ந்து இருக்கும்போது, நம்ம அவங்க கொஞ்ச நாள் இல்லாட்டியும் நமக்கு பிரெயினே வேலை செய்யாது. இந்த இஸ்ரவேல் மக்கள் மாரி தான் ஆயிருவோம். ஐயோ! இல்லையே என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அவங்க வழியா ஆண்டவர் தான் நம்மட்ட பேசிட்டு இருக்காரு. நம்ம ஆவிக்குரிய லீடர்ஸ் வழியா, நம்மளோட தாய் தகப்பன் மூலமா ஆண்டவர் தான் பேசிட்டு இருக்காரு. ஸோ ஆண்டவர் மேல அதிகமா சார்ந்துக்கணும். நான் இத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எப்படின்னா, நான் எங்க அம்மா கூட ரொம்ப அட்டாச்டா இருப்பேன். அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும். அ அவங்க தான் உலகம்ன்ற மாரி நான் ஒரு 12த் படிக்கிற வரைக்கும் இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா, சென்னையில ஜாயின் பண்ணி விட்டாங்க. அப்படியே என்ன சொல்றது, கண்ண கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்ப நான் வந்து யோசிச்சது என்னன்னா, எப்படியாவது போயிரணும். நம்மளால இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஃபீஸ் கட்டிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஃபீஸ் கட்டியிருக்கோம். திருப்பி போய் என்ன பண்றது? ஏது பண்றது? ஒண்ணும் தெரியல. இத நம்ம சமாளிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருந்துச்சு அங்க. சாப்பாடுல இருந்து, தண்ணீல இருந்து, படிப்புல இருந்து. நான் தமிழ் மீடியம் இங்கருந்து முடிச்சுட்டு போனேன். அங்க போயிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. எல் அ ஹா ஹாஸ்டல் பிரச்சனை, எல்லாமே புதுசு, எல்லாமே பிரச்சனை. இப்ப நான் வந்து எங்க அம்மாவ நான் சார்ந்து இருக்க முடியுமா? எங்க அம்மாவுக்கும் ஒரு ஹாஸ்டல்ல ஒரு ரூம் குடுங்க, ஒரு பெட் குடுங்க. அம்மா வந்து இருப்பாங்கன்னு என்னால வைக்க முடியுமா? முடியாதுல்ல. பேசக்கூட முடியாது. ஏன்னா பேசணும்னா, அப்போ என் ஃபோன் அலோட் கிடையாது. மொபைல் ஃபோன் அப்பதான் நல்லா எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச காலம். ஆனா ஹாஸ்டல்ல அலோட் கிடையாது. இந்த ரூ. 1 காயின எடுத்துட்டு அந்த காயின் ஃபோன்ல ஒரு 1 மணி நேரம் நிக்கணும் லைன்ல. ஏன்னா எனக்கு முன்னாடி அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஒரு 1 ஹவர் தான் வந்து அந்த
பேசுற டைம் அந்த ஹாஸ்டல்ல ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம். 6 மணி ஆனோன்னா எல்லாம் அடிச்சு புடிச்சு தள்ளி விட்டுட்டு போவாங்க அந்த காயின் ஃபோன்ல. எப்படியும் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு, சில நாட்கள்ல நான் பேச போக முன்னாடியே அந்த 1 மணி நேரம் முடிஞ்சிரும். எனக்கு முன்னாடி போனவங்க கூட கொஞ்ச நேரம் பேசுனாங்கன்னா, பேச முடியாது. அவங்க கால் பண்ணா என்னால எடுக்க முடியாது. ஏன்னா ஹாஸ்டல்ல வந்து காலுக்கும் வந்து 1 ஹவர் தான் வரும். ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணிக்கலாம். அம்மா ட்ரை பண்ணாலும் என்கேஜ்டா தான் போகும். இப்படிதான் இருந்துச்சு சூழ்நிலை. எனக்கு பற்றி பிடிக்கிறதுக்கு யாரும் இல்ல. சார்ந்து கொள்ளக்கூடிய இடத்துல யாரும் இல்ல. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேற வழி இல்ல நமக்கு. அவர் மேல தான் சாஞ்சாகணும். இத நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலைய நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவாரு. ஒருவேளை ஆண்டவர் நம்மள உண்மையா நேசிக்கிறாரு அப்படின்னா, அப்படி ஒரு சூழ்நிலையில நம்மள கொண்டாந்து நிறுத்துவார். அப்பதான் வந்து ஆண்டவரோட அன்பு வந்து முழுசா நமக்கு தெரியும். ரொம்ப பொசசிவ்ங்க ஆண்டவரு. பொசசிவ்னா என்னன்னா, அ இப்போ வந்து ஒரு கணவனும் மனைவியும் இருக்காங்க. ஒரு கணவர் வந்து இன்னொரு பொண்ணு கூட பேசுனார். நார்மலா தான் பேசுவாரு அவரு. அதுக்கு மேல அவரு ஒண்ணும் பண்ண போறதில்ல. பேசினாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா எரியும்ல. ஐயோ! அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சில நேரம் ஆண்டவர் பண்ணுவாரு. என்னன்னா, நம்ம பிள்ளை என்ன நம்மகிட்ட பேசவே மாட்டேங்கிறாளே! அப்படின்னு சொல்லி நம்மள சார்ந்து இருக்க மாட்டாள். நம்மகிட்ட எவ்ளோ கெப்பாசிட்டி இருக்கு. நம்ம அவள எவ்ளோ நேசிக்கிறோம். ஆனா, அவ நம்மகிட்ட வரமாட்டேங்கிறாளே! அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் இருக்கும். சில நேரத்துல நம்மள தனியா விடுவாரு. நம்ம ஒரு வேள கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாரி, நட்ட நடு காட்டுல இருக்கிற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்டின்னா, இது ஆண்டவர் அனுமதிச்ச ஒரு சிச்சுவேஷன் தான். ஏன் அப்டின்னா, நீங்க மேல நோக்கி பார்க்கணும். நீங்க ஃபுல்லா அடைச்சுருவாரு. சுத்தி அடைச்சுட்டா நீங்க எத பார்ப்பீங்க? யார்கிட்ட ஹெல்ப்புக்கு போய் நிப்பீங்க? மேல பார்த்து தான் ஆகணும். வேற வழி இல்லல்ல. அப்டி ஒரு சூழ்நிலை ஆண்டவர் விடுவாரு. இது மாரி நெறைய இடத்துல நான் எப்பலாம் இவங்க இருக்காங்க அப்டின்னு நான் நெனச்சிருக்கனோ, அப்பலாம் வந்து ஆண்டவர் அவங்கள வந்து தள்ளி விட வச்சுருவாரு. அதுக்கப்புறம் நம்ம அழுது புரண்டு அதுக்கப்புறம் அவங்க மேல கோவம் வரும். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, "நீ அவங்க மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ என்கிட்ட வரணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன்." அப்படின்னு சொல்லி ஆண்டவரு அழகா பேசுவாரு. இப்போ 2வது குழந்தை பிறந்தப்போ கூட, அ எனக்கு வந்து என்னால ஹேண்டில் பண்ண முடியல. அவ்வளோதான்னு நெனச்சேன் நான். இது இது நம்ம தாண்டி நம்மளால வர முடியாது அப்படின்னு சொல்லி. ஒரு குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும், இன்னொரு குழந்தைய தூங்க வைக்கணும். காலையில எழுந்து ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், இன்னொரு குழந்தைய பார்த்துக்கணும். ஆ எல்லாம் சேர்ந்து நான் வந்து ஒரு ஒரு மாரியான டிப்ரஷனான சூழ்நிலையில போனேன். எங்க அம்மாவால ஹெல்ப் பண்ண முடியல. அவங்களுக்கு முடியாம போயிட்டாங்க. என் ஹஸ்பண்டால ஹெல்ப் பண்ண முடியல. என் மாமியாரால ஹெல்ப் பண்ண முடியல. அவங்க வீட்ல இன்னொரு குழந்தை பிறந்துச்சு. இந்த மாதிரி எல்லா வாசல்களையும் அடைச்சாரு ஆண்டவர். என்னோட அக்கா கன்சீவா இருந்தாங்க. நான் யாரையாவது போய் பிடிக்க போறேன், பற்றி பிடிக்க போறேன்னா, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு குடுத்து, ஒரு பிளெஸ்ஸிங்கயோ, ஒரு பிரச்சனையோ குடுத்து, அவங்கள நான் பற்றி பிடிக்க விடாம ஆண்டவர் வச்சாரு. அப்போ வந்து எனக்கு வேற வழி இல்லாம போயிடுச்சு. இன்னும் நான் ஆண்டவர அதிகமா சார்ந்துக்க ஆரம்பிச்சேன். அது நான் புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் தான், ஓகே இதுக்காக தான் ஆண்டவர் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம லைஃப்ல அப்படின்னு நான் புரிஞ்சுகிட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, அவர பிடிக்க ஆரம்பிச்ச உடனே, மத்தபடி எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நார்மல் ஆயிடுச்சு. ஸோ ஆண்டவர் வந்து அந்த விஷயத்துல விட்டு குடுக்கவே மாட்டாருங்க. அவர புடிச்சுக்கோங்க. வேற வழி இல்ல. எல்லாத்தையும் அவர்ட்ட சொல்லுங்க. உங்களோட மூட் ஸ்விங்ஸ் இப்போ புதுசா ஒரு மத்தவங்க ஹேண்டில் பண்ண முடியாது. புரிஞ்சுக்க முடியாது. எதனாலும் அவர்கிட்ட சொல்லிருங்க. அவர்கிட்ட போயிருங்க. அப்பா இப்படிதான்ப்பா இருக்கேன் நானு. இவங்க மேல எனக்கு பொறாமையா இருக்கு. இவங்க மேல கோவமா இருக்கு. நான் நல்லவலாம் கிடையாது. நான் மோசமா இருக்கிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பரிசுத்தமா வாழ்றதுக்கு கூட நான் உங்கள சார்ந்து தான் இருக்கணும். என்னோட பரிசுத்தத்த வந்து காட்ட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஃபுல்லா சரண்டர் ஆயி அவர நம்ம சார்ந்து கொள்ளணும். இந்த இஸ்ரவேல் மக்கள்ட்ட அது மிஸ் ஆனதுனால, கடைசி வரைக்கும் அவர் கூட கனெக்டடா இருக்கவே முடியல. அவங்களுக்கு இந்த 10 கற்பனைகள ஆண்டவர் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு யாருக்குமே இப்படி ஒரு கையால எழுத கற்பனை. இந்த மாரி ஒரு விஷயம் இந்த சரித்திரத்துல எந்த ஜனங்களுக்குமே நடந்ததில்ல. அப்படி ஒரு அற்புதங்கள செஞ்சு கொண்டு வந்தாரு. ஆனாலும் அவங்க மோசேய சார்ந்துட்டு இருந்ததுனால, அவங்களால உண்மையா அத ஃபாலோ பண்ண முடியல. கடைசி வரைக்கும் அந்த முரட்டாட்டமான ஜனங்களா இருந்து, மனாந்திரத்துல மாண்டு போனாங்க. அ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். நம்ம இந்த கும்பலா இருந்து சில நேரம் நம்ம சபைக்கு போகலாம். அழகான ஒரு நல்ல பாஸ்டர், அழகான ஒரு வார்த்தைய நம்ம கேட்கலாம். இருந்தாலும் கூட நம்ம மத்தவங்க கூட இருந்து எல்லாரோட மைண்ட் செட்டும் யாராவது ஒருத்தன் குட்டை குழப்ப இருந்தா போதும். இல்ல. ஆ இந்த இஸ்ரேல் மக்கள் அப்படிதான். சரி ஏதாவது ஒண்ணு ஆரம்பிப்பான். நாங்க எகிப்திலே நல்லாருமே அப்படின்னு எல்லாரும் அந்த வந்துரும். சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கவே கூடாது. நம்ம சபையில இருந்தாலும்
ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். ஆண்டவரோட வார்த்தையை சார்ந்து இருக்கணும். 2வது வந்து தனிப்பட்ட விதத்துல எப்படி ஆண்டவரை சார்ந்து இல்லாம மற்றவங்கள நம்பின ஒரு மனுஷனை நம்ம பார்க்க போறோம். அது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா யாக்கோபு. யாக்கோபு, எத்தன் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம படிச்சிடலாம். டைம் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய நான் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால கடகடன்னு நான் போறேன். ஆதியாகமம் 25:26ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி தான். 2 பேரு வராங்க. ட்வின்ஸ் அவங்க வயித்துல. பார்த்தோம் அப்படின்னா மூத்தவன் வந்து சகோதரன் கையாலே அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அதாவது ஏசாவோட காலை பிடிச்சிட்டு யாக்கோபு வரான். அவன் பிறக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எமோஷனலா யாரு கூடயாவது அட்டாச் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை அவனுக்கு. அவங்க அண்ணனை புடிச்சிட்டு வந்தான். ஆனா இந்த உலகம் அவனை வந்து எத்தன் அப்படின்னு சொல்லிருச்சு. நீ காலை புடிச்சிட்டு வந்த பேர் வச்சதே அப்படிதான், ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஏமாத்துக்காரன் மாதிரி எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா காலை புடிச்சிட்டு வந்தான். அடுத்தது வர்றது பாத்தீங்க அப்படின்னா ஏசாவோட கேரக்டர் எப்படின்னா ஃபுல்லா காடு மலை போற ஒரு கேரக்டர். யாக்கோபு வந்து குணசாலி, கூடாரவாசி. வீட்லயே இருந்தான். அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு. கூடாரவாசினா வீட்ல இருக்குது, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றது. என்ன சொல்றது? ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டரா, அம்மாவோட செல்ல பிள்ளையா கூடவே இருக்கிறான். எமோஷனலா யாரோடையாவது அவன் இருக்கணும். யாரையாவது ஒருத்தவங்கள சார்ந்துகிட்டே தான் அவனோட வாழ்க்கை போச்சு. ஆனா அவனுக்கு பேர் வந்து எத்தன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்றாங்க, "நீ இதெல்லாம் பண்ணு. ஏசாவுக்கு கிடைக்கக்கூடிய பிளெஸிங்க நீ வாங்கிக்கோ" அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அம்மாவ பற்றி பிடிச்சுக்கிட்டு அவங்க சொல்றத அப்படியே செய்றான். இப்ப என்ன ஆகுது? அதோட விளைவுகள் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இல்லாம அவன் துரத்தப்படுறான். இப்ப அம்மா இல்லாம, இவ்ளோ நாள் அம்மா கூட கூடாரவாசியா இருந்தவன், இப்ப அம்மா இல்லாம நடு ரோட்ல இருக்கான். இப்பதான் வந்து ஆண்டவரோட தரிசனம் அவனுக்கு கிடைக்கும். அவன் தலையில கல்ல வச்சு படுத்துட்டு இருக்கிறப்ப, அழகா ஆண்டவர் தரிசனம் குடுக்குறாரு. "நான் உன் கூட இருப்பேன். வெறுங்கையா போற. நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்" அப்படின்னு சொல்லி அழகா இப்போ ஆண்டவர பற்றி பிடிக்க போறான். அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் என்ன ஆயிடுச்சு? அங்க ஊருக்கு போனோனே, அவங்க ரிலேட்டிவ் பார்த்தோனே, ராகேல பார்த்தோனே மனசு தடுமாறிச்சு. ராகேல் எப்படியாவது பற்றி பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாயிடுச்சு. ரொம்ப எமோஷனல் வீக்கா இருக்கான்ல. யாரெல்லாம் அப்படி இருக்கீங்க? நான் அப்படிதான் கொஞ்சம். யாரெல்லாம் அப்படி இருக்கோம்னு தெரியல. உங்க மனசுக்கு தெரியும். சில நேரம் யாராவது ஒருத்தர் நம்ம கூடவே இருக்கணும். அவங்கள கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். அவங்க நம்மள பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மள பார்த்துக்கணும். நம்ம அவங்கள பார்த்துக்கணும். இந்த மாரியே எண்ணத்துல இருக்கிறோம்ல. அதே மாரிதான் யாக்கோபு. அதுக்கப்புறம் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா, ராகேலுக்காக வேலை செய்றான். இப்போ எத்தன்னு நம்ம யாக்கோப சொல்லிட்டு இருக்கோம். யாக்கோபோட எத்தன் வந்து ஒருத்தர் லாபான் இருக்காரு. அவர் ஏமாத்தி லேயால கல்யாணம் பண்ணி குடுத்துறாரு. இப்போ மறுபடியும் வேலை செய்றாரு. எவ்வளவு வருஷம் இல்ல? அந்த ராகேலுக்காக அவ்ளோ கஷ்டப்பட்டு ராகேல கல்யாணம் பண்றாரு. லாபான சார்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இல்ல இது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் லாபான சார்ந்திருக்கிறத விட்டுட்டு வெளிய வர்றப்பதான் ஆண்டவர் வந்து அவனோட இடைப்படுறாரு. இப்ப ஏசாவ நினைச்சு பயம் இருக்கு. யார சார்ந்துக்க முடியும்? ஏசா வந்து எல்லாரையும் கொன்றுவானே. இப்போ இந்த டைம்ல சார்ந்துக்கிறதுக்கு வேற ஆளே கிடையாதுன்றதுனால, ஆண்டவர் போராடாம இது போராடி விடாம போராடுறான். அப்பதான் ஆண்டவர் வந்து நீ போய் எத்தன்னு சொல்றாங்களே, நீ இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி நீ என்னோட உன்ட்ட இருந்து அவ்வளவு கோத்திரங்கள் வருவாங்க. நீ என்னோட பிள்ளை அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஆண்டவரை சார்ந்து இருக்க ஆரம்பிக்கிறாரு யாக்கோபு. அதுக்கப்புறம் அதுல இருந்து தப்பு வைக்கப்படுறாரு. நம்ம எல்லாம் தெரிஞ்சதுதான். லாஸ்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாக்கோபு, நான் ஏற்கனவே இத பத்தி நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். யாக்கோபு வந்து எகிப்துக்கு போயிடுறாரு. எகிப்துல போய் கோசேன்ற நாட்டுல இருக்கிறாரு. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிச்சு முடிச்சுட்டு, அப்பா என் வாழ்க்கைய எவ்வளவு அழகா ஆண்டவரை சார்ந்துட்டு வாழ்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, நல்லா இருக்கும் அந்த வசனம். நான் அதை நோட் பண்ணல. உம் அவரோட கோலின் மேல சாய்ந்து கொண்டு தொழுது கொண்டான் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. கோலின் மேல சாய்ந்து கொண்டு தொழுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கோல் அப்படிங்கிறது டைரி மாதிரி. அந்த பழைய காலத்துல வந்து டைரி மாதிரி. அது ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் அதுல நோட் பண்ணி வச்சிருக்கான். அது அது ஒரு சிக்னிபிகன்ட். இஸ்ரவேல் மக்களோட சிக்னிபிகன்ட். நீங்க நெட்ல போட்டு பார்த்தாலே வரும். கம்புல எழுதி வைப்பாங்க. நம்ம டைரி வைக்கிற மாதிரி. சோ அந்த கம்ப மேல சாஞ்சுக்கிட்டு ஆண்டவர் தொழுது கொள்றான். அப்படின்னா என்ன?
நான் உங்கள சார்ந்து கொண்டேன்ப்பா. அதனால இவ்ளோ தூரம் நான் வந்திருக்கேன்ப்பா. நன்றிப்பா அப்படின்னு சொல்லி யாக்கோபு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறான். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்களா? நம்ம ஒருவேளை எமோஷனலா யார் கூடயாவது அட்டாச்டா இருப்போம் அப்படின்னா, இவங்க எனக்கு மெசேஜ் பண்ணல, கால் பண்ணல, மெசேஜ பார்த்துட்டு ரிப்ளை பண்ணல. இந்த மாரி பிரச்சனை நெறைய வருதுல்ல நமக்கு. ஏன்னா நம்ம யாரையாவது ஒருத்தர் அவங்க இருந்தா தான் எனக்கு சந்தோஷம். அவங்க தான் என் உலகம். அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் விட நமக்காக பரிதபிக்கிற, நமக்காக ஜீவன கொடுத்த ஒருத்தர் இருக்காரு. அவர சார்ந்து கொள்வோம். அவர மாத்திரம் சார்ந்து கொள்வோம். ஆ மத்தவங்க நமக்கு வேணும் தான். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் மத்த ரிலேஷன்ஸ் எல்லாமே நமக்கு தேவைதான். ஆனா நம்ம நம்பிக்கை வந்து அவர் மேல வைக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் ஒரு நபர நம்ம பார்க்க போறோம். அவரோட நம்பிக்கைய ஃபுல்லா அவர் மேலயே வச்சுட்டாரு. அவர் வந்து அத விட்டு குடுக்கவே மாட்டாரு. அப்படி ஒரு நபர நம்ம பார்க்க போறோம். அந்த நபர் எழுதின புக் எல்லாம் படிச்சோம் அப்படின்னா, அவ்ளோ நமக்கு சூப்பரா இருக்கும். 150 பாடல்கள் எழுதியிருக்காரு. ஆமாங்க. தாவீது தான் அது. ஒரு ஒரு சில வசனங்கள நம்ம படிப்போம். சங்கீதம் 22:10 கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனா இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி அழகா எழுதியிருக்காரு. அவர் வந்து அவர் மேலயே தான் சாஞ்சிட்டு இருப்பாரு. ஆண்டவர் மேல. நீங்க அத ஃபுல்லா எடுத்து படிச்சீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். அவர் மனசுல ஆண்டவருக்கு எவ்ளோ இடம் குடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். ஆ தாவீதோட சூழ்நிலைய பாருங்க. அவங்க வீட்ல ஒரு ஃபங்ஷன் நடக்குது. அதுக்கு கூட அவங்க அப்பா அவன கூப்பிடல. அப்படித்தானே ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி விருந்து வைக்கிறாங்க. நம்ம எப்படி ஒரு பிள்ளைய விடுவோமா? என்ன நிலைமையில விட்டாரு? என்ன நினைச்சு விட்டாருன்னு தெரியல. ஆடு மேய்க்க ஒருத்தவங்க வேணும் அப்படின்னு நினைச்சு விட்டாரா? இல்ல எப்படின்னு தெரியல. நெறைய பிள்ளைங்க இருந்ததுனால அதோட அருமை தெரியலையான்னு தெரியல. அவங்க தாய பத்தியும் பெருசா எதுவுமே போடல. சிக்னிஃபிகன்ட்டா ஈவென்ட் எதுவுமே இல்ல. சோ தாவீது பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவரையே சார்ந்துட்டு இருக்காரு. அவர் மேலேயே நம்பிக்கை வச்சுட்டு இருக்காரு. அதனால தான் அவரால இப்படி எழுத முடிஞ்சிருக்கு. எல்லா விஷயத்திலயும் வெற்றி கிடைச்சாலும் ஆண்டவர் மேல தான் சார்ந்திருக்காரு. தோல்வி கிடைச்சாலும் ஆண்டவர் தான் தன்னை கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆ இதுக்கப்புறம் நெறைய வசனங்கள் நீங்க எத பார்த்தாலுமே, ஆண்டவரே நீங்க உங்க ஒருவருக்கே விரோதமாய் பாவம் செய்தேன். அதாவது பட்சேபாள் இடத்துல பாவம் செய்றாரு. அப்பவும் கூட உங்க ஒருவருக்கே தான்ப்பா நான் விரோதமா பாவம் செஞ்சேன். அவர பிடிச்சிட்டு இருக்கிறதுனால, அவர தான் ஃபர்ஸ்ட் யோசிப்பாரு. அ நெறைய இடத்துல வந்து போட்டிருப்பாரு. "நீர் ஒருவரே" அதாவது அவரையே நம்பியிருக்கிறேன். அவரே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தான்ப்பா" அப்படின்னு சொல்லி அழகா சொல்லுவாரு. அ சங்கீதம் 70:6ல பார்த்தீங்கன்னா, "நான் கர்ப்பத்தில் உற்பத்தது முதல் உம்மால் ஆ ஆ ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே." இப்ப எவ்ளோ சூப்பரா ஆண்டவர வொர்ஷிப் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? எவ்ளோ அழகா, நான் ஏதோ பிறந்து வந்துட்டேன் அப்படின்னு இல்லாம, வயித்துல இருந்து எடுத்ததே அப்படிதான். நீங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆ தேவனை நம்பியிருக்கிறேன், தேவனையே நம்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த 91வது சங்கீதம் பார்த்தாலே தெரியும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நான் உங்களோட இதுல தான்ப்பா இருக்கேன். உங்களுக்கு கீழ உங்கள சார்ந்து தான்ப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ நெறைய வசனங்கள் நான் இப்ப ரேண்டமா எடுத்து தான் படிச்சுட்டு இருக்கேன். நம்ம சங்கீதத்த எடுத்து பார்க்கிறப்பவே தெரியும். அவரோட இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர தான் நான் சார்ந்து இருக்கேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் நான் உங்கள தான்ப்பா நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதனால தான் அவரோட வாழ்க்கை அவ்ளோ நல்லா இருந்துச்சு. அவர் எவ்ளோ பெரிய பாவம் பண்ணா கூட ஆண்டவர் கைவிடாம இருந்தார். இன்னைக்கு நம்ம நெறைய நெறைய பேர தப்பு சொல்றோம். ஆனா ஒரு ஒரு பிரபலமான ஊழியக்காரங்கள பத்தி உலகமே தப்பா சொல்லிட்டு இருக்குது. அவர் எப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த பாவம் பண்ணியிருக்கலாம், பண்ணாமலும் அந்த பாவம் பண்ணல. ஆனா அவரோட மனைவியோட சேர்ந்து இல்ல. அ இத நெறைய பேர் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். அது நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண விரும்பல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. அவர் ஆண்டவரே சார்ந்துட்டு இருக்காரு அப்படின்றது தெரியுது. ஏன்னா, அவர் அதுக்கப்புறம் எழுதுற பாடல்கள்ல கூட ஆண்டவரோட பிரசன்னத்த நம்மளால உணர முடியுது. ஸோ அவர விட்டுறாதீங்கங்க. அவர சார்ந்துக்கோங்க. நம்ம உலகமே ஜட்ஜ் பண்ணலாம் நம்மள. எ இப்போ நான் வந்து திருமணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அப்படி ஆயிருவேன், இப்படி ஆயிருவேன் நெறைய நெறைய பேர் நெனச்சாங்க. அவ்வளோதான் இவ ஊழியத்துல இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையில பார்த்தோம் அப்டின்னா, அதுக்கப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட நான் இன்னும் நெருங்க ஆரம்பிச்சேன். அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, நான் அவர பற்றி பிடிச்சுக்கிட்டேன். எத்தன பேர் இருந்தாலும் எனக்கு இவங்கலாம் விட நீங்க எனக்கு முக்கியம்ப்பா. உங்களுக்கு விரோதமா நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் உங்கள பற்றி பிடிச்சுக்குவேன் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான்
ஆண்டவர் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நான் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையும், நான் ஒரு விஷயம் பண்றதும், நான் ஒரு சாட்சியா சொல்றேன். நான் சின்ன வயசுல ஏங்குன விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்றாரு. ஆனா எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. எனக்கு வந்து ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கிறோமா, அதுதான் நமக்கு மெயினான விஷயம் அப்படின்றது தான் ஆ என் இருதயத்துல ஆண்டவர் குடுத்த ஒரு நம்பிக்கை. அது மாதிரி நம்ம அம்மா, அப்பா கூட இருக்கலாம். கூட இவங்க இருக்கலாம். ஹஸ்பண்ட் இருக்கலாம். பிள்ளைங்க இருக்கலாம். என் பிள்ளை என் மேல ரொம்ப பாசமா இருக்கான். கடைசி வரைக்கும் என்னைய பார்த்துப்பான். இவங்க எனக்கு பார்த்துப்பான். அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனா அத விட நம்ம ஆண்டவர சார்ந்து கொள்வோம். மத்தவங்ககிட்ட எதிர்பார்த்தா ஏமாற்றம் தாங்க வரும். கடைசியில நம்ம ஏமாற்றப்படுவோம். யாக்கோபு எப்படி ஏமாற்றம் அடைந்தான். கடைசி வரைக்கும் ரெபெக்காவால கூட இருக்க முடிஞ்சதா? ரெபெக்காவ சார்ந்து வாழ முடியல. ராகேலும் கடைசியில போயிட்டாங்க. கடைசி காலத்துல அவர் கூட இருந்தது ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் தான். சோ அவரையே நம்ம சார்ந்து வாழ்வோம். நம்ம நம்பிக்கைய அவர் மேல வைப்போம். தாவீது போல நம்ம வந்து அவர துதித்து பாடுவோம். அவர மாத்திரம் துதிப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.